ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மிரர் எக்ஸசைஸ் இல்லை செல்ஃப் டாக்கிங். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய எக்ஸசைசஸ். எதுக்கு இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, மிரர் எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்ம எப்படி நின்று பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம், எங்கே நம்ம வந்து ப்ராப்பராக பேசுகிறோம் அப்படின்றத நம்மளே வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு மிரர் வச்சுட்டு மிரருக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோமோ அதை வந்து நம்ம பேசி வந்து பழகி பார்க்கலாம். ரோல் ப்ளே மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேச போகிறேன், இல்லை ஒரு கடைக்காரர்கிட்ட பேச போகிறேன், இல்லை பக்கத்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறேன், இல்லை வந்து ஒரு வேறு ஊரில் போய் ஏதோ பேச போகிறேன்னா முன்னாடியே அந்த கான்வர்சேஷனை நான் வந்து பேசி பார்க்குறது தான் மிரர் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிரர் வச்சுட்டு உங்களோட கண்டென்ட் நீங்கள் பொறுமையாக பேசி பார்க்கலாம். நம்ம பெரும்பாலானவர்களுக்கு வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து தயக்கமும் பயம் என்னென்னா வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஃபீல்ட்லேயே நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ண மாட்டோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த ஃபீல் இல்லாமல், அந்த ஃபீல் தான் நம்மளுடைய ப்ரோக்ரெஷனை தடுக்குதுன்னா, அந்த ஃபீல் தான் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை தடுக்குதுன்னா, மிரர் எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் வே. பர்சனலாக சொல்கிறேன், மிரர் எக்ஸசைஸ்னால் நான் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சுக்கு வந்து நான் வந்தேன். கண்டிப்பாக என்னோடய ஸ்கில்ஸ் வந்து வேறு லெவலில் டெவலப் பண்ணுறது அளவுக்கு மிரர் எக்ஸசைஸ் செல்ஃப் டாக்கிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மிரர் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். மிரர் எக்ஸசைஸ்னு ஒன்றும் இல்லை, கண்ணாடி முன்னாடி என்ன வீடியோஸ் அடுத்தடுத்து போட போகிறோமோ அந்த வீடியோஸில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டு மிரருக்கு முன்னாடி ஒரு சினாரியோவோ வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது என்ன கண்டென்ட்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூ வந்து டெல் மீ அபவுட் யுவர்செல்ஃப் சொல்ல போகிறாங்க, இன்ட்ரடியூஸ் யுவர்செல்ஃப்னு சொல்ல போகிறாங்க. நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், என்ன அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து நான் என்ன ஃபீல் கொடுக்குறேன் அப்படின்றது நான் இங்கேயே வேலிடேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நான் மல்டிபிள் டைம் ரிஹர்ஸ் பண்ணுறதுனால நான் அங்கே போய் உட்காரும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரியான நியூ ஃபீலே இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் சினாரியா வச்சுட்டேன், நான் இங்கே ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுட்டேன் அந்த டைலாக்ஸ் எல்லாமே. அல்டிமேட்டாக ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லையோ நீங்கள் யார்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது இல்லை யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு எங்கே போனாலுமே கண்டிப்பாக உங்களால் மச் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த வீடியோஸில் வந்து நான் என்னென்ன கண்டென்ட் எப்படி பேசணும்னு சொல்ல போகிறேன். ஸோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே மிரர் எக்ஸசைஸ் செல்ஃப் டாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொசைட்டியில் சோஷியலில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலிக்கிட்டேயோ உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ஷோ பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாகவும் பெட்டராகவும் உங்கள் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ இன்னி டேட் வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற பாயிண்ட்னால நீங்கள் இது வரைக்கும் இங்கிலீஷ் பேசாமல் இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை இன்னும் டெவலப் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு கூச்ச சுபாவத்தினாலேயும் இல்லை உங்களுடைய தயக்கத்தினாலேயும் நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா இன்னிலேருந்து அது வேண்டாம். நீங்கள் மிரர் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃப் டாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு குருவாக இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய ஸ்கில்ஸை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். பெரிய லெவல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் அட்டைன் ஆகும். அது கண்டிப்பாக ஷுர். அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கூட போடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிரர் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.